தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். So we will be shutting down the industry on May 30th morning. எந்த தியேட்டரிலும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது, எந்த படமும் ஓடாது, எந்த படப்பிடிப்பும் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமும் சரி, தியேட்டர் அசோசியேஷனும் சரி, மற்ற அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ May 30th வரைக்கும் we will be hoping that something good will happen to this industry. ஒரு ரிலீஃப் வேணும். ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வந்து மானியம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து காத்துட்டு இருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மானியம். அது போக ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக நடக்கலை. ஸோ அது ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும் கலைஞர்களுக்கு, நடிகைகளுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட இந்த அமைப்பு வந்து வேறு வழி இல்லாமல் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக் வந்து May 30th நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ May 30th it will be a shutdown of the industry. அண்ட் until and unless இந்த விஷயங்கள்லாம் சரி கட்டுற வரைக்கும் எங்களால் வந்து மறுபடி படம் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லாமல் வந்து வேலைகளை வந்து மறுபடியும் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் வந்து அறிவிக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், மாநில அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எப்பவுமே நம்புகிறோம். ஏன்னா